வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா, நாம சாதாரணமான விஷயங்களை தாண்டி பல அமானுஷ்யமான விஷயங்களை நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 2 வித்தியாசமான நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மரண பயம் போக்கும் தோப்பு கருப்பு சாமி. மஞ்சளை தின்றால் வாழ்வு கொடுக்கும் ஓர் அதிசய கோயில். பயம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு. பயத்துல எத்தனையோ வகையான பயம்லாம் இருக்கு. ஆனா ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட பயம் மரண பயம். இந்த பயத்திலிருந்து எப்படி விடுபடுறது, எப்படி எதிர்கொள்றதுன்னு யோசிக்கும் போதுதான் எங்களுடைய கண்ணில் தென்பட்டது இந்த தோப்பு கருப்பசாமி கோவில். இந்த கோவில்ல பயத்தை போக்குறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் பண்றாங்கன்னு இந்த கோவிலை பத்தின பல மர்மமான விஷயங்களையும் நம்முடைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். மரண பயத்திலிருந்து விடுபட அதற்கான தேடலில் நம் குழுவினர் இறங்க மரண பயம் போக்கும் தோப்பு கருப்பு சாமி பற்றி தெரிய வந்தது. இந்த மரண பயம் போக்கும் தோப்பு கருப்பு சாமி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ததன் விளைவாக சமீபத்தில் உருவான ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் இருப்பது நமக்கு தெரிய வர நம்ம குழுவினரும் மரண பயத்திலிருந்து விடுபட ஆற்காடு பயணத்திற்கு தயாரானது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில்தான் தோப்பு கருப்புசாமி கோவிலில் சிறப்பு என தெரிய வர ஒரு நிறைந்த அமாவாசை தினத்தில் செல்ல திட்டமிட்டு ஆற்காட்டிலிருந்து செய்யார் செல்லும் சாலையில் பாலாற்றின் கரையோரம் இயற்கையை ரசித்தவாறே செல்ல சிறிது தூரம் சென்றதும் மிக பிரம்மாண்டமான கருப்பு சாமி சிலை தெரிய நாம தேடி வந்த தோப்பு கருப்பு சாமிதான் என்று உறுதி செய்து கொண்டு கோவிலை சேர்ந்த கோபி என்பவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கோவிலோட சிறப்புகள் பற்றி விசாரிச்சதும் கோவிலில் இருக்கும் கருப்பு சாமி 18ஆம் படி மீது நின்ற கோலத்தில் 36 அடி உயரமான பிரம்மாண்ட கருப்பு சாமி சிலையும் அதன் எதிரே மிகப்பெரிய வீச்சருவாளும் நிற்க, மேலும் சாமியின் கழுத்தில் ருத்ர தாகமா சிவன் மற்றும் அனுமந்த சாமி இருப்பது சிறப்புன்னும் நம்ம கிட்ட சொன்ன அவரு பழங்காலத்துல இந்த கோவில் இருந்த இடம் வனச்சோலையாக காட்சியளிக்கும் தோப்புகளுக்கு நடுவே அமைந்த காரணத்தினால தோப்பு கருப்பு சாமின்னு பெயர் வந்ததாகவும் நம்ம கிட்ட விவரிச்சாரு. மேலும் கோவிலை சுற்றி வர கோயிலுக்குள் அண்ணாமலையார், 14 சித்தர்கள், சொர்ண ஆகர்ஷண பைரவர் உள்ளிட்ட எண்ணற்ற சாமி சிலைகள் காணப்பட்டது. இந்த தோப்பு கருப்பு சாமி கோவில்ல ஏற்கனவே நாம குறிப்பிட்டது போல அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல கருப்பு சாமிக்கு பகல் உச்சி வேளையிலும் நள்ளிரவு வேளையிலும் சிறப்பு ஆராதனைகள் வேள்விகள் நடைபெறும்னு, அப்படி பூஜை நடைபெறும் போது அருள்வாக்கு கூறுவது மிகவும் சிறப்புன்னு சொன்னாரு. கோவிலின் மூலவரான கருப்பு சாமி திறந்த வெளியில் 18 படிகளின் மீது கம்பீரமாய் வீற்றிருக்க அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தீபாராதனைகள் நடைபெற்ற பின்பு கருப்புசாமி முன் அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவருக்கு தொழில் விருத்தி வேண்டி 18 படிகளுக்கும் ஒன்றென வெற்றிலை, எலுமிச்சை, தேங்காய் வைத்து பூஜை நடைபெற்றது.
பின்பு கோவிலை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் கருப்புசாமி முன்பு மனமுருகி வேண்டி கருப்புசாமியை தன்னுள் வரவழைத்து அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கினார். அதே மாதிரி கருப்புசாமிக்கு நள்ளிரவு நேரத்தில் நடக்கிற பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. கருப்புசாமி முன்பு யாக குண்டத்தை கூட்டி யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. மந்திரங்கள் சொல்லி யாகம் வளர்க்க ஆரம்பிச்சதும் கூடியிருந்த மக்கள் பின்னாடியே பாடல்களை பாட யாக குண்டத்துல தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துல கூட்டத்துல கூடியிருந்த மக்கள் கருப்புசாமியின் அருள் கிடைக்க திடீரென சாமி வந்து ஆடினாங்க. யாகம் முடிஞ்சதும் யாக கலசங்களை எடுத்துட்டு போய் அண்ணாமலையாருக்கும் கருப்பசாமிக்கும் அபிஷேகம் செய்து பூஜையை முடிச்சதும் மூலவர் சன்னதிக்கு பக்கத்துல கருப்பசாமிக்கு ஊஞ்சல் தாலாட்டு சேவை நடைபெற்றது. நேரம் நள்ளிரவை நெருங்கவே மயான வேட்டைக்கு கிளம்ப நேரமானதால ரமேஷ் அவர்கள் கருப்பசாமிக்கு பூஜை செய்து விச்சருவா மேலே ஏறி நின்றும் சாமி ஆடி கருப்பசாமியை தன்னுள் இறக்க முயற்சி செஞ்சார். கருப்பசாமியை தன்னுள் இறக்கிய ரமேஷ் திடீரென ஆவேசமா ஆடி அங்கு யாக குண்டத்துல நெருப்ப தன்னோட கையால அள்ளி தீபாராதனை காட்டுவது போல தூவினாரு. இந்த நிகழ்வு நம்ம பயம் கொள்ள செய்தால் பக்தி பரவசத்துல மூழ்க செய்தது. மயான வேட்டைக்கு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு கருப்பசாமி கிளம்ப அதனை தொடர்ந்து அனைவரும் பின்தொடர்ந்து செல்ல நாமும் பின்தொடர்ந்தோம். பாலாற்றங்கரையை அடைந்தவுடன் திடீரென ஆவேசம் அடைந்து அங்கேயும் இங்கேயும் அலைய கோவில் பூசாரி மயானத்தில் ஒரு இடத்தில் தீப்பந்தத்தை நட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்தார். பூஜையின் இடையிடையே கருப்பசாமி அங்கிருந்த பொருட்களை நாலாபுறமும் வீசிட்டே இருந்தது. மயான வேட்டை முடிஞ்சதும் கருப்பசாமியும் சுடலமட சாமியும் பங்கிட்டுக் கொள்வதை நினைவுபடுத்துச்சு. திடீரென எழுந்த கருப்பசாமி திரும்பி பார்க்காமல் கோவிலை நோக்கி நடக்க அனைவரும் பின்தொடர்ந்து சென்றனர். இது மாதிரி தொடர்ந்து இந்த தோப்பு கருப்பசாமியை மனதில் நினைத்துக் கொண்டு வழிபட வாழ்வில் துன்பங்கள் நீங்கி எவ்வித மரண பயமும் இன்றி சந்தோஷமா இருக்கும்னு இப்பகுதி மக்கள் மட்டுமல்லாம இங்க வர்ற பக்தர்களோட நம்பிக்கையாவும் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில மரண பயத்தை போக்குற தோப்பு கருப்பசாமி கோவிலை இதையும் பார்த்தோம். இதே போல பல அமானுஷங்களோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.